நோக்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஈதுல் அல்ஹாவாக இந்த ஈதுல் அல்ஹா இருக்க வேண்டும். நியத்து முதலில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்த்தான், எப்படி எதிர்பார்த்தான், எதற்காக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இதனுடைய பின்னணி என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டுகள் கழித்து இத்தனை ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாடி ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி வஷ்தஅல ரஅஸு ஷைபா என்று அல்லாஹ்விடத்திலே போராடி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பெற்ற குழந்தையை கூட நீ எனக்காக கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னபோது அவரும் கொடுக்க தயாரானார். இதற்குத்தான் என்னை அழைத்து செல்கிறார்கள் என்று தெரிந்தபோது கூட அவரும் அறுபட தயாரானார். இதற்குத்தான் என்னை அழைத்து செல்கிறார்கள் என்று சைத்தான் தூண்டிய போது கூட அந்த சைத்தானை எதிர்ப்பதற்கு தயாரானார். அவருடைய தாய் தயாரானார். என் கைகளை கட்டச் சொன்னார். அவர் முழு அளவிலே தயாரானார். நீங்கள் கத்தியை ரொம்ப கூர்மையாக தயாரித்துக் கொள்ளுங்கள், என்னை அறுக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் மாறிவிடக் கூடாது என்று சொன்னார். இப்படியெல்லாம் அவர்கள் சொன்னார்களே, அதனுடைய காரணம் என்ன என்பதை உணர்ந்துதான் உங்களுடைய கத்தியை கொண்டு போய் நீங்க குர்பானி பிராணி மீது வைக்கும் பொழுது இந்த எண்ணங்கள் அனைத்தும் உங்கள் உள்ளத்தில் தோன்றி மறைந்தால்தான் அது அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானி. நிறைய பேர் இந்த சமூகத்திலே அதை அப்படியே வாங்கி விடுகிறார்கள். முறையான பங்குகளை வைப்பதில்லை, முறையான இடத்திலே பங்கு போய் சேர்வதில்லை. நாமும் சோம்பேறித்தனத்தின் உச்சத்திலே அவங்களுக்கு போன போட்டு நீங்களே அப்படியே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நீங்களே குர்பானியை பண்ணி அப்படியே கொடுத்துருங்க. அவ்வளவு வேகமான உலகத்திலே வெறும் இந்த பெருநாள் என்பது அது அறுபடுவதையோ அல்லது அறுபட்ட சொன்னாங்க, அந்த அறுபட்டதில் இருந்து வரக்கூடிய கறியில முதல்ல வச்சு சாப்பிட்டு நீங்க உங்களுடைய இதை முடிங்க, ஃபர்ஸ்ட் உணவாக அதை சாப்பிடுங்க. ஏன் சொன்னாங்க? அதனுடைய தாற்பயம் என்ன? அறுபடும் போதாவது நீங்கள் அருகில் இருங்கள், அல்லது அதனுடைய மாமிசத்திலாவது கொஞ்சமாவது பூசியுங்கள். இது ஈதுல் அல்ஹா என்பதையே ஏதோ ஒரு சடங்காக நினைத்துக் கொண்டு அங்கங்க கறியை கொடுத்து அங்கங்க முடிச்சிருங்க. அப்படி அல்ல. நீங்கள் பார்ப்பதிலும் ஒரு சுன்னத் இருக்கிறது, அந்த கறியை எடுத்து புசிப்பதிலும் ஒரு சுன்னத் இருக்கிறது, எவ்வளவு பங்கு வைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதிலும் ஒரு சுன்னத் இருக்கிறது, அதை எடுத்து உங்கள் கரங்களால் நீங்கள் ஏழைகளுக்கு தருவதிலே ஒரு சுன்னத் இருக்கிறது, அதை எடுத்து உங்கள் கரங்களால் உங்கள் உறவினர்களுக்கு தருவதிலே ஒரு சுன்னத் இருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களையும் அயோக்கியத்தனம் செய்வதற்கு நாமே தூண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு. யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. வமை யுதில்லுஹு ஃபலா ஹாதிய லஹு. யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை. வனஷது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகிறாகும். வனஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகிறாகும். قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஒரே ஆன்மாவிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனையே அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله. வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. வழிமுறைகளில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் வழிகேடு, அனைத்து வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ
அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் வரக்கூடிய ஜும்மாவில் உங்களை எல்லாம் நான் இந்த மஸ்ஜிதிலே சந்திக்கிறேன் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. அப்படி கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அடுத்த மாதம் வரும்போது பக்ரீத் முடிஞ்சிருக்கும், ஈதுல் அல்ஹா முடிந்திருக்கு. எனவே இன்றைய தினம் ஈதுல் அல்ஹா என்கின்ற இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது ஒரு கொண்டாட்ட நாள், ஒரு பெருநாள் எதை மையப்படுத்தி இருக்கிறது? இது நம்ம இடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறது? ஏன்னா ரமலான் என்று வந்தால் அதை பற்றி பேசுவதற்கு ஒரு மாதம் பேசி 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 பிடிச்சாலும் அதை கேட்கணும், பிடிக்கலனாலும் கேட்கணுங்கிற அளவுக்கு அதையே நாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் இந்த ஈதுல் அல்ஹாவை பொறுத்த வரைக்கும் கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள ஈதுல் ஃபித்ர் முடிஞ்ச உடனே ஒரு 2 மாசத்துல ஈதுல் அல்ஹா வந்துருதுப்பா அப்படிங்கிற பேச்சோடு இது முடிந்து விடுகிறதே தவிர இதன் தாற்பயம் என்ன, இதன் பின்னணியில் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன? லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க உங்களுடைய குர்பானி பிராணிகளை அறுத்தால் லை யனால் அல்லாஹுவை போய் சேருவது என்னமோ அதனுடைய ரத்தமோ அதனுடைய கரியோ போய் சேருவதில்லை. தெளிவான வார்த்தை. நீங்கள் அறுக்கின்ற பொருளுடைய ரத்தமோ கரியோ போய் அல்லாஹ்விடத்திலே சேருவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களிடம் இதை நிறைவேற்ற வேண்டுமே என்று நீங்க நினைக்கிற அந்த இறை அச்சம் இருக்கு இல்லையா, அது போய் சேர்கிறது என்று மார்க்கம் தெளிவாக வரையறுத்து காட்டுகிறது. இன்னைக்கு கூட நிறைய பேர் எனக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பிச்சு, இந்த ஆட்டை பாருங்க நடந்துச்சுனாலே ஜிலு ஜிலுன்னு சவுண்ட் வரும் அப்படின்னு காட்டினார். நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஜும்மா மேடைக்கு இல்லைனாலும் உண்மையை பேசுவேன். ஜும்மா மேடையில் குறிப்பாக ஏன்னா டக்கு டக்குன்னு நெகட்டிவ் மீனிங் எடுத்துடக்கூடாது. அதனால முடிந்தவரை உண்மையை தான் எப்போதும் பேசுவேன். இன்ஷா அல்லாஹ். எங்க விட்டேன், ஆடு இது நடந்தாலே ஜிலுன்னு வீடியோ பார்த்தேன். அது என்னமோ அப்படி சிலுப்பு ஜிலு ஜிலுன்னு சவுண்ட் வருது. அப்போ இது எங்க ஊர் பெருமை என்றார். குர்பானிகள் இதெல்லாம் காரணம் என்னன்னா, குர்பானி ஏன் தரப்படுகிறது என்பதை கடந்து ஆக்சுவலி ஸ்பீக் ஒரு எழுத்தாளர் இப்படி எழுதினார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இன் ரியல் டைம் சினாரியோ முஸ்லிம்ஸ் ஹேவ் கான் ஃபார் அவே ஃப்ரம் வாட் ஆக்சுவலி இஸ்லாம் இஸ். இஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குது, முஸ்லீம்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்படி நம்ம ஒரு வளமையா ஒன்று ஃபாலோ பண்ணி இதுதான் இஸ்லாம் அப்படின்னு நம்ம வாடு ஃபாலோ பண்ண. ஒவ்வொரு ஊரிலும் நமக்கு சென்னையில வேணா அது தெரியும். ஏன்னா இங்க ஒட்டகத்துக்காக இங்க நடந்த பஞ்சாயத்து நமக்கு தான் தெரியும். அதாவது அது உரிமை பிரச்சனை என்று வரும்பொழுதுக்கான சப்ஜெக்ட்ங்கிறது வேற, அது உரிமை பிரச்சனை என்று வரக்கூடிய போது சப்ஜெக்ட் என்றது வேற. ஆனால் ஒட்டகத்தை அறுத்தால்தான் குர்பானியே கூடும் என்கின்ற அளவுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இங்க சென்னையில அந்த ஒரு தாக்கம் இல்லை. சில முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர்களிலே இன்னைக்கு அப்படியே ட்ரெண்டா எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, பெருமை மிகுந்த குர்பானி பிராணிகளை கொண்டு பெருமையோடு அறுப்பது, உயரத்தோடு கனத்தோடு பயங்கரமா கொண்டு அறுப்பது என்றெல்லாம். அதனால் இதெல்லாம் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆகி முஸ்லிம்கள் போவாங்க என்பதை அறிந்ததனால் தான் இறைவனுடைய மார்க்கம் தெளிவாக சொன்னது, நீயே அறுத்து போட்டாலும் கரியோ ரத்தமோ அல்லாஹ்வுக்கு போய் சேர போறது இல்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களிடம் இருந்து அந்த இறையச்சம், அல்லாஹ்க்காக அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் போய் சேர்கிறது. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும். அல்லாஹ் என்றைக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்றைக்குமே உங்கள் முகத்தை பார்ப்பதில்லை, உங்கள் உடலை பார்ப்பதில்லை. வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தை பார்ப்பதில்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ இலா அமாலிக்கும். ஆனால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். அப்படின்னா இந்த ஈதுல் அல்ஹா நம்மிடமிருந்து ஒரு முக்கியமான படிப்பினையை எதிர்பார்க்கிறார். அந்த படிப்பினையை பெறாமல் அதை தெரிஞ்சிக்காம இதுக்கு தான் ஈதுல் அல்ஹாவா என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த ஈதுல் அல்ஹாவை அடைந்தும் பலனில்லை, குர்பானி கொடுத்தும் பலனில்லை, எந்த பிரயோஜனமும் தரப்போறதில்லை. எதை இது நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது, இந்த ஈத் எதை நம்மிடமிருந்து கேட்கிறது என்று சொன்னால், அது அடிப்படையில் நம்மிடமிருந்து கேட்பது ஒரு தியாகம்.
இது நீங்க எங்க இருந்து எடுத்துக்கணும்? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யாதவரை. நம்ம எல்லாம் இப்படி விளங்குறோம். அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புள்ள பிறந்துச்சு, அதை குர்பானி கொடுக்க சொன்னா அதையும் அவர் கொடுக்கலான்னு போனாரு. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை ரொம்ப உலகத்துல பிடிச்சது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒன்று இருக்கும். அது இத்தனைக்கும் அது மார்க்கத்துல ஹலாலான ஒண்ணுதான். ஆனா நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கும், அது மார்க்கத்துல ஹராமான ஒண்ணு இருக்கும், ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கும். உங்களிடத்தில் எதை அல்லாஹ் விரும்பவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லையோ, எதை இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ அதை குர்பானி செய்யாமல் நான் மொத்தத்துக்கு குர்பானி பண்ண என்னுடைய ஈதுல் அல்ஹாவை ஏற்றுக்கொள் என்றால் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அப்போது ஓடி வந்தார் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், இன்ன அஹப்ப அம்பாலி இலைய பைருஹா. பைருஹாங்கிற என்னுடைய தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம், பேசாம அதை கொடுத்துருவா, அல்லாஹ் நன்மை கொடுத்துருவானான்னு கேட்டார் சஹாபி. இப்படி நினைவு சரியா இருந்தால் அபூ தல்ஹா அவர் சொன்னாரு, எனக்கு நன்மை வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா என்னுடைய பைருஹாங்கிற தோட்டம், பெரிய தோட்டம், அத நான் உடனே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருவா, அப்ப என்ன அல்லாஹ் அதிகமா விரும்புவான் இல்லையா? இந்த ஈதுல் அல்ஹா நம்மிடம் இருந்து தியாகத்தை எதிர்பார்க்கிறது, நம்மிடமிருந்து இறை பாதையிலே செலவுகளை எதிர்பார்க்கிறது, நம்மிடமிருந்து பல குர்பானிகளை நம்முடைய பழக்க வழக்கங்களிலே எதிர்பார்க்கிறது, நம்முடைய பண்பு நலன்களிலே எதிர்பார்க்கிறது, நம்முடைய பேச்சிலே எதிர்பார்க்கிறது, நம்முடைய நடைமுறையிலே எதிர்பார்க்கிறது, நம்முடைய பொருளாதார பரிவர்த்தனையிலே எதிர்பார்க்கிறது, நம்முடைய செயல்பாட்டிலே எதிர்பார்க்கிறது, நம்முடைய தொழுகையிலே எதிர்பார்க்கிறது, நம்முடைய வழக்க வழிபாடுகள் அனைத்திலும் எதிர்பார்க்கிறது. அதில் ஒரு தியாகம், அதில் ஒரு மாற்றம், அதில் ஒரு எண்ணம். இன்னைக்கு உலக மக்கள், உலகத்துல பூரா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளவு பேர் பெருகிட்டோம், இவ்வளவு ஜனத்தொகை ஆயிட்டோம், இவ்வளவு இடமா மாறிட்டோம், ஆனா அல்லாஹ்வுடைய உதவி என்பது வரலையே. நம்ம இவ்வளவு செய்யறோம், ஜனத்தொகையில பெருசா இருக்கும், தொழுகிறோம், இபாதத் செய்றோம், துஆ கேக்குறோம், எதுவுமே வரலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மத பிதைஃபிஹா. இந்த சமூகத்தை அல்லாஹ் எப்போது உதவி செய்வான் என்றால், பலஹீனப்பட்டிருக்கும் நிலையில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உதவி செய்வான். பி ஸலாத்திஹா. அதுக்கப்புறம் என்ன? ஒன்னு பலஹீனப்பட்டிருக்கணும், அடுத்து தொழுகை. இன்னைக்கு ஊர் உலகம் பூரா பள்ளிவாசல்கள் பெருகி இருக்கிறது. நம்ம தெரிஞ்ச நிறைய பேர் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது கெட்டது ஏன் தொழுகிறன்னு கேட்டா, காலைல தொழுதுட்டு போனாதான் பரக்கத்தா இருக்கு வியாபாரம்னு சொல்லி தொழுகிறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா தொழுகிறாங்க. சமூகம் தொழுகிறது, பலகீனப்பட்டிருக்கிறது, எல்லாமே இருக்குது. இருந்தும் ஏன் அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை? இன்னமா யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மத பிதைஃபிஹா வ பிஸ்ஸலாத்திஹிம். அவருடைய தொழுகையை கொண்டும் அவர்கள் பலகீனமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறான். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பி இக்லாஸிஹிம். அவரிடத்தில் அந்த உள தூய்மை இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அதை எதற்காக செய்கிறோம், அதை யாருக்காக செய்கிறோம் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்திலே தெளிவு இருக்க வேண்டும். பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் உலக வரலாற்றில் இதைவிட சிறந்த உதாரணத்தை சொல்ல முடியாது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் உலகின் தலைசிறந்த போர் வீரர்களில் ஒருவர், உலகின் தலைசிறந்த படை வீரர்களில் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதரின் படை வீரர்களில் மிகச்சிறந்த படை வீரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது சைஃபும் மின் சுயூஃபில்லாஹில் மஸ்லூல், உருவப்பட்ட அல்லாஹ்வுடைய வாளில் ஒரு வாள் என்று அவரை சொன்னார்கள். அவருக்கு பேர் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சொல்லிட்டு போயிட்டாங்க, உருவப்பட்ட அல்லாஹ்வுடைய வாள்ல ஒரு வாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே உக்கிரமாக ஊர்களிலே போர் செய்து கொண்டிருக்கிறார், படை தளபதியாக. அவர்தான் தளபதி, அவர்தான் கமாண்டர். கடுமையாக போர் செய்து கொண்டிருக்கிறார், மிகச்சிறந்த வகையிலே போர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு உத்தரவு வருகிறது. அந்த உத்தரவு கடிதத்தை படித்தவுடன் உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு, இதுவரைக்கும் தளபதியாக இருந்த அவர் ஒரு சாதாரண போர் வீரனா மாதிரி சோல்ஜரா மாறிட்டார். கமாண்டர் இன் சீஃபா இருந்தவர் ஒரு சோல்ஜரா மாறிட்டார். சோல்ஜரா மாதிரி போரெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுத்தார். மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், காலிதால் தான் வெற்றி கிட்டியது, காலித் சென்றால் அந்த இடத்தில் வெற்றி வந்துவிடும், காலித் போர் எடுத்தால் அந்த இடத்திலே வெற்றி கிடைத்து விடும் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக, உங்கள் நலனுக்காகவும் மார்க்கத்திற்காக, இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது, அவங்க சொல்றதும் பெரிய விஷயம் கிடையாது. அதை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா காலித் ரலியல்லாஹு அன்ஹு. அட நீங்க என்னங்க, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும்போது எனக்கு இப்படி பேர் வச்சுட்டு போனாங்க, அல்லாஹ்வுடைய உருவன வாள்ல ஒரு வாள்னு, நீங்க என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஃபார் ஆர்குமென்ட் சேக் ஒரு ஆர்கியூ பண்ணிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு சமூகத்தில் இக்லாஸ் இல்லாமல் போகுமோ,
எந்த ஒரு சமூகத்தில் உள தூய்மை, ஒரு செயலை எதற்காக செய்கிறோம் என்கின்ற நியத்தின் தெளிவில்லாமல் போகுமோ, யாருக்காக செய்கிறோம் என்கின்ற அர்த்தம் இல்லாமல் போகுமோ, அந்த சமூகம் பாலடைந்து போகும் என்பதற்கு இன்றைய சமூகம் உதாரணம். எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்பதை தெளிந்து உணர்ந்து தெளிவாக செய்வதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகம் ஒவ்வொரு அசைவிலும் வெற்றியை பெற்றது. எல்லா இடத்திலும் அவர்கள் வெற்றியை குறிப்பதற்கு காரணமாக அதுதான் இருந்தது. எல்லா நேரத்திலும் மிக தெளிவாக இருந்தார்கள். எண்ணத்திலே குறிக்கோளிலே தெளிவாக இருந்தார்கள். எண்ணத்தை குறிக்கோளை தெளிவுபடுத்திக் கொண்டுதான் ஈதுல் அல்ஹாவை நீங்கள் அணுக வேண்டும். ஒரு சதக்காவை செய்கிறோம். இன்னைக்கு கரியை கொடுப்பதிலே பெருமை, மாட்டை அறுப்பதிலே பெருமை, ஆட்டை அறுப்பதிலே பெருமை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னார்கள். நவாபி சதக்கத்துக்கு ஒரு மனிதர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சதக்கா செய்ய வேண்டும் என்று ஆசை வைத்தார். அப்ப உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் இரவு ஹரஜ பி சதகத்திஹி, தன்னுடைய சதகாவை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். ஃபவதஅஹா ஃபீ யதின் ஜானியத்தின், வெளியே சென்றவர் ஃபீ யதின் சாரிகின், வெளியே சென்றவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு திருடங்கையில போய் அந்த சதகாவை கொடுத்துட்டு வந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஒரு நாள் சதகா பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. அதை இஹ்லாஸா செய்யணும், யாருக்கும் தெரியாம. சதகாவுடைய நோக்கம் என்ன? எப்படி குர்பானிக்கு ஒரு நோக்கம் இருக்கோ அது மாதிரி சதகாவுடைய நோக்கம் என்ன? அதுவும் எப்படி செய்யணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலக்கரம் தருவதை இடக்கரம் தெரியாமல் தர்மம் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நோக்கத்தை தெளிவா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார், ஆசைப்படுறாரு. அதுக்காக என்ன பண்றாருன்னா, நைட்ல போறாரு. அதுக்காக தான் நைட்ல போய், நைட்ல நல்லவனா சுத்திட்டு இருக்க போறான் தெரியாம என்ன பண்றாரு, அதுக்காக நைட்ல வெளியே சுத்துற ஆளுங்கெல்லாம் கோச்சிக்காதீங்க, நல்லவர்களும் சுத்துவார்கள் நைட்ல, அவங்களுடைய வேலை நிமித்தமாக. எங்க என்னங்க விட்ட திருடங்கையில போய் கொடுத்துட்டு வந்துட்டார். கொடுத்துட்ட உடனே فأصبح وكان الناس يتحدثون, விடிந்தது, விடிந்தவுடன் மக்கள் பேசிக் கொண்டார்கள். قد تصدق الليل على يد سارق, விஷயம் தெரியுமா, யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ஃபலானா திருடன் இருக்காங்க, அவன்கிட்ட இவ்வளவு பெரிய பொருளை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நடா இது நம்ம வந்து இஹ்லாஸா செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பொருளை கொடுத்தோம், அது யார்கிட்ட போயிருச்சு, ஒரு திருடங்கையில போயிருச்சு. சரி, அப்ப கூட அவர் வந்து அவர் என்ன தெளிவா இருந்ததுனால நம்ம கொடுக்கணும், கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் கூலி தரது அல்லாஹ்வுடைய வேலை அப்படின்னு உடல அவர் என்ன பண்ணாரு, மறுநாள் போன வாட்டி ஆணுக்கு கொடுத்தோமா, அப்ப இன்னைக்கு யாருக்கு கொடுப்போம், ஒரு பெண்ணுக்கு கொடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணாரு, ஃபஹரஜ பி சதகத்திஹி ஃபவதஅஹா ஃபீ யதின் ஜானியத்தின், போனார் சதகா எடுத்துட்டு போனாரு. எடுத்துட்டு போய் ஒரு பெண்ணுக்கு கொடுப்போம்னு நைட்ல ஒரு நின்றுட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். فأصبح وكان الناس يتحدثون قد تصدق الليلة على يد زانية, விடிந்தது, மக்கள் பேசிக் கொண்டார்கள். விஷயம் தெரியுமாப்பா, நேத்து அந்த பலான விபச்சாரி இல்ல, அவங்க கையில வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க யாரோ. திரும்ப ஒரு சங்கடமாச்சு, என்னடா இது இப்படி ஆகி போச்சு. சரி, நாளைக்கு அதுக்கு மேல அவர்கிட்ட சோர்ஸ் இல்ல போல, மூணாவது நாள் ஒரு நாள்கிட்ட கொடுப்போம், நாளைக்கு ஒரு நாள் ஃபைனல் ட்ரை ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஃபஹரஜ பி சதகத்திஹி ஃபவதஅஹா ஃபீ யதின் கனி, மூணாவது நாள் போனாரு. அதே மாதிரி பொருள் எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுத்தாரு, யாரோ இன்ட்ரெஸ்டா யாரோ இன்வால்வ் ஆனாங்க. மூணாவது நாள் போய் யாருக்கு கொடுத்தாரு, ஒரு பெரிய பணக்காரங்க கொடுத்தாரு. இல்ல ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கொடுத்தாரு, திருடங்கள். ரெண்டாவது நாள் விபச்சாரிகள் கொடுத்தாரு. மூணாவது நாள் பணக்காரங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், நீங்கள் எண்ணம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் கூலி எப்படி தெளிவாக இருக்கும் என்றால், அது எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்று சொன்னால், உங்கள் எண்ணம் தெளிவாக இருக்கும் பொழுது அதற்கான கூலி எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்று சொன்னால், முதல் நாள் பொருளாதாரத்தை பெற்றானே, யார் பெற்றான், திருடன். சதகாவுடைய ஃபுல் கூலி அவர் கன்ஃபார்ம். ஏன்னா அவர் என்ன நினைச்சு கொடுத்தாரு, அவருடைய நியத் என்னவா இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம நம்ம கொடுக்கணும், வாங்குறவங்களுக்கும் சங்கடம் இருக்கக்கூடாது, கொடுக்குறவங்களுக்கும் சங்கடம் இருக்கக்கூடாது. ஏன்னா சதக்காவை பொறுத்தவரை நிறைய படித்தரங்களை, இந்த மாதிரி நன்மைகள்ல இஹ்லாஸ்ல நிறைய படித்தரங்களை அல்லாஹ்வுடைய சொல்லி தராங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய உதவி செய்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரூடா பேசுறவங்களா இருப்பாங்க. நிறைய உதவி செய்யறவங்க எப்படி இருப்பாங்க, நல்லவங்களா தான் இருப்பாங்க, ஆனா ரூடா பேசுவாங்க. அது ஏன்னு சொல்லுங்க, அதுவும் சைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. நம்ம உதவி செய்யறோம் இல்லையா, நம்ம ரூடா பேசுறோம் நினைச்சுக்குவாங்க. ஆனால் கடினமாக பேசி சதக்கா நீங்கள் செய்தால் அல்லாஹ் திருமறையில சொல்றான்,
லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லதா. சொல்லி காட்டுவதன் மூலமாகவோ அல்லது கடுமையாக பேசி காயப்படுத்துவதன் மூலமாகவோ உங்கள் சதக்காவை பாழடித்துக் கொள்ளாதீர்கள். இது ஒரு நம்ம இடம் ஒரு பழக்கம். நல்ல மனுஷனா இருப்பார், யார் போனாலும் உதவி பண்ணுவார், ஆனா ரூடா பேசுவார். அதுல வந்து பாலாயிடுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லதா. சோ இந்த மாதிரி சதக்காவில் பல படித்தரங்கள் இருக்குது ஒரு நன்மையை செய்யறதுல. அப்போ இக்லாஸாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இவருக்கு தெளிவா இருந்ததனால தான் இவர் என்ன பண்ணாருன்னா நைட்ல போய் கொடுத்துட்டு வந்தார். அது யார் கையில மாட்டிக்கிச்சு? ஒரு திருடங்களை மாட்டிச்சு. சதக்காவுடைய கூலி 100% அவருக்கு போயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய எண்ணம் தெளிவாக இருந்ததனால் அந்த பொருளாதாரம் அந்த திருடனுக்கு உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை கொடுத்தது. அது என்ன எண்ணத்தை கொடுத்தது என்றால், இந்த பணத்தை திருடுவதற்காகத்தான் இவ்வளவு மோசமான செயலில் ஈடுபடுகிறோம், இந்த பணத்துக்காக தானே திருட்டு போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடுகிறோம், இது அல்லாஹ்வே நமக்கு கொடுத்த பணம், நம்ம திருந்திடுவோம் என்று ஒரு திருடனுக்கு ஹிதாயத்தாக அந்த பணம் அமைந்தது. அவருடைய நேர்வழிக்கு காரணமாக அந்த பொருளாதாரம் அமைந்து விட்டது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு விபச்சாரி நினைத்தால் இந்த பணத்திற்காகத்தானே உடலை விட்டு இவ்வளவு கேவலமான செயலிலே ஹராமான செயலிலே நாம் ஈடுபடுகிறோம், அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்து விட்டான், இனி இந்த போன்ற தவறான செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்று அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். மூன்றாவது மனிதன் மிக முக்கியமானவன். அவன் யார்? பணக்காரன். அவன் என்ன நினைச்சானா, உங்ககிட்ட கூட தான் பணம் இருக்கு, என்னைக்காவது 4 பேருக்கு ஒரு 10 பைசா கொடுத்திருப்பியா? யாரோ ஒன்னு அவமானப்படுத்துறாங்க, பணக்காரனுக்கு தர்மம் பண்ணி உன்னை அவமானப்படுத்துறாங்க. அப்பொழுது அந்த செல்வந்தன் நினைத்தானாம், இனி நம் வாழ்க்கையில் எப்போதும் நாம் தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றானாம். யார் ஒருவர் எண்ணத்தை புரிந்து நீயத்தை தெளிவாக வைத்து ஒரு செயலை செய்வாரோ அந்த உலகில் புரட்சியாக அமையும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு உதாரணம். எண்ணம் மட்டும் தெளிவாக இருந்தால், எண்ணம் தெளிவாக அமைத்துக் கொண்டு செய்யப்படும் ஒரு செயல் உலகத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு ஆற்றலை படைத்திருக்கும் அந்த செயல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலமும் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே நாம் எதற்காக குர்பானி கொடுக்கிறோம், எதற்காக ஈதுல் அல்ஹாவை நாம் எதிர்நோக்குகிறோம் என்றால் 2 முக்கியமான காரணங்கள் அதில் இருக்கிறது. ஒன்று, அதில் இக்லாஸ் இருக்க வேண்டும். ஒன்று இக்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவது, அதில் தியாக உணர்வு இருக்க வேண்டும். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுல உள தூய்மை மிக தெளிவாக இருக்க வேண்டும். இது எதுக்காக தர்றோம், இதனுடைய பின்னணி என்ன, நாம் எதை அதிகம் விரும்புகிறோமோ அதை நாம் தியாகம் செய்து விட வேண்டும். ரம்ஜான்ல நம்ம வந்து நோன்பு இருந்து ட்ரைனிங் எடுக்கிற ரெசல்யூஷனை விட ஈதுல் அல்ஹா எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அங்க டைரக்டா ஆக்டே இருக்கு, ஒரு ஆக்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இருக்குது. ரம்ஜான்ல கூட ஆக்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் நமக்குள்ளதான் இருக்கு, சோறு தண்ணியை கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். ஆனா பக்ரீத்ல அப்படியே ப்ராப்பரா அறுத்து நம்ம தான் என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆளாளுக்கு தயவு செஞ்சு அந்த செயல்களை வந்து எல்லோரும் கைவிட வேண்டும். எங்க வீட்டுல குர்பானி கொடுத்தோன்னு அறுத்து அதை வீடியோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. கைண்ட்லி ஆக்ட் ரெஸ்பான்சிபிலி. கொஞ்சம் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்முடைய சமுதாயம் வந்து கண்டிப்பாக செயல்பட வேண்டும். இந்த குர்பானி கொடுக்கறதெல்லாம் வீடியோவா எடுத்து அதை அப்படியே அதுவும் தப்பு தான், அதுவும் ஒரு பெருமைக்காகத்தான் அது ஆயிடும். கடைசியில இப்படி நாங்க கொடுத்தோம் எங்க அதெல்லாம் பாருங்க, எங்கெல்லாம் அந்த இக்லாஸ்ல வந்து லேசா டச் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து பேக் ஃபயர் பயங்கரமா இருக்கும், அதனுடைய கான்சிக்வன்சஸ் பேடா போயிடும். எனவே நோக்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஈதுல் அல்ஹாவாக இந்த ஈதுல் அல்ஹா இருக்க வேண்டும். நியத்து முதலில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்த்தான், எப்படி எதிர்பார்த்தான், எதற்காக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இதனுடைய பின்னணி என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டுகள் கழித்து இத்தனை ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாடி ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி வஷ்தஅல ரஅஸு ஷைபா என்று அல்லாஹ்விடத்திலே போராடி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பெற்ற குழந்தையை கூட நீ எனக்காக கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னபோது அவரும் கொடுக்க தயாரானார். இதற்குத்தான் என்னை அழைத்து செல்கிறார்கள் என்று தெரிந்த போது கூட அவரும் அறுபட தயாரானார். இதற்குத்தான் என்னை அழைத்து செல்கிறார்கள் என்று சைத்தான் தூண்டிய போது கூட அந்த சைத்தானை எதிர்ப்பதற்கு தயாரானார். அவருடைய தாய் தயாரானார், என் கைகளை கட்டச் சொன்னார், அவர் முழு அளவிலே தயாரானார். நீங்கள் கத்தியை வந்து ரொம்ப கூர்மையாக தயாரித்துக் கொள்ளுங்கள், என்னை அறுக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் மாறிவிடக் கூடாது என்று சொன்னார். இப்படி எல்லாம் அவர்கள் சொன்னார்களே, அதனுடைய காரணம் என்ன என்பதை உணர்ந்துதான் உங்களுடைய கத்தியை கொண்டு போய் நீங்க குர்பானி பிராணி மீது வைக்கும் பொழுது இந்த எண்ணங்கள் அனைத்து உங்கள் உள்ளத்தில் தோன்றி மறைந்தால்தான் அது அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு குர்பானி. அந்த இக்லாஸ் அதிலே இருக்க வேண்டும். இதை எதற்காக செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். இன்றைக்கு இது ஒரு வியாபாரம், கூட்டு குர்பானி என்பதை ஒரு வியாபாரமாக்கி இறையச்சம் அல்லாத சில பேர் என்ன செய்கிறார்கள், முறையான பங்கை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில்லை.
நீங்கள் பொது சொத்திலே மோசடி செய்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹாதத்தை அடைந்தவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹாதத்தை அடைந்தவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹாதத்தை அடைந்து விட்டார். மக்கள் பேசிக் கொண்டார்கள், குத்தில ஃபுலான், அவர் ஷஹீது என்று பேசிக் கொண்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் டென்ட்ல போய் பாருங்க என்று சொன்னார்கள். அந்த டென்ட்ல பொது சொத்தில் ஃபைல் வந்து பிரிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரே ஒரு போர்வை, ஒரு பெட்ஷீட், ஒரு போர்வை, பெட்ஷீட் அல்லது ஒரு சால்வை, ஒரு போர்வை அது அவருடைய டென்ட்ல இருந்துச்சு. பொது சொத்துல வந்து பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் தூக்கிட்டு வந்துட்டார். அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் கொடுத்தும் இருக்கலாம். அது அவ்வளவு பெரிய வேல்யூவான பொருளும் இல்ல, ஒரு பெரிய வேல்யூவான பொருளும் இல்ல. ஆனால் பொது சொத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஒரு பொருளுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்லா இன்னஹு லதஸ்தஇலு அலைஹி நாரா என்றார்கள். நீங்கள் சொல்வது போல அல்ல, அவர் ஷஹீத் அல்ல, அவர் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அல்ல, அவர் நரக நெருப்பிலே உழன்று கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு கூட்டு குர்பானி தருகிறேன் என்று நிறைய போஸ்டர்கள், பேனர்களை பார்க்க முடிகிறது. தவறில்லை. வேகமாக ஓடும் காலத்திலே ஒரு இபாதத்தை சுமூகப்படுத்துவதற்காகவும் சுலபப்படுத்துவதற்காகவும் ஒரு செயலில் ஈடுபடுகிறோம். ஓகே, அதுல கொஞ்சம் லாபம் இருந்தாதான் இவ்வளவு பெரிய வேலை எடுக்கிறோம், அதுல நமக்கு ஏதாவது லாபம் வரணும்னு நினைக்கிறோம். தவறில்லை. ஆனால் முறையாக பங்குகள் வைக்கப்படுகின்றனவா? எதற்கு பயந்தார்கள் சஹாபாக்களும் பெரும் பெரும் இமாம்களும் மார்க்க விஷயங்களிலே கையில் எடுத்து ஒரு செயலை செய்வதற்கும் அதில் வியாபாரமாக ஆக்குவதற்கும் ஹலாலாக இருந்தாலுமே கூட பெரும் பெரும் இமாம்களும் சஹாபாக்களும் ஏன் பயந்தார்கள் என்றால் இது பொது சொத்து, இது மிகவும் அமானிதமான காரியம். நிறைய பேர் இந்த சமூகத்திலே அதை அப்படியே வாங்கி விடுகிறார்கள். முறையான பங்குகளை வைப்பதில்லை, முறையானவர்களிடத்திலே பங்கு போய் சேர்வதில்லை. நாமும் சோம்பேறித்தனத்தின் உச்சத்திலே அவங்களுக்கு போன போட்டு நீங்களே அப்படியே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நீங்களே குர்பானியை பண்ணி அப்படியே கொடுத்துருங்க. அவ்வளவு வேகமான உலகத்திலே வெறும் இந்த பெருநாள் என்பது அது அறுபடுவதையோ அல்லது அறுபட்ட சொன்னாங்க, அந்த அறுபட்டதில் இருந்து வரக்கூடிய கறியில முதல்ல வச்சு சாப்பிட்டு நீங்க உங்களுடைய இதை புரிங்க, ஃபர்ஸ்ட் உணவாக அதை சாப்பிடுங்க. ஏன் சொன்னாங்க? அதனுடைய தாற்பயம் என்ன? அறுபடும் போதாவது நீங்கள் அருகில் இருங்கள், அல்லது அதனுடைய மாமிசத்திலாவது கொஞ்சமாவது புசியுங்கள். இது ஈதுல் அல்ஹா என்பதையே ஏதோ ஒரு சடங்காக நினைத்துக் கொண்டு அங்கங்க கறியை கொடுத்து அங்கங்க முடிச்சிருங்க. அப்படி அல்ல. நீங்கள் பார்ப்பதிலும் ஒரு சுன்னத் இருக்கிறது, அந்த கறியை எடுத்து புசிப்பதிலும் ஒரு சுன்னத் இருக்கிறது, எவ்வளவு பங்கு வைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதிலும் ஒரு சுன்னத் இருக்கிறது. அதை எடுத்து உங்கள் கரங்களால் நீங்கள் ஏழைகளுக்கு தருவதிலே ஒரு சுன்னத் இருக்கிறது, அதை எடுத்து உங்கள் கரங்களால் உங்கள் உறவினர்களுக்கு தருவதிலே ஒரு சுன்னத் இருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களையும் அயோக்கியத்தனம் செய்வதற்கு நாமே தூண்டுகிறோம். இப்படி ஒரு பக்கம் குற்றம் இருக்கிறது, இப்படி ஒரு பக்கமும் குற்றம் இருக்கிறது. குர்பானியுடைய நோக்கம் தான் என்ன? இதற்காக ஈதுல் அல்ஹா வருகிறது. அதற்குத்தான் சொல்கிறேன், இஹ்லாஸோடு இதை அணுகக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று அதில் தியாகம் இருக்கிறது, இன்னொன்று அதில் அள்ளித்தரும் பண்பு. இயற்கையா பாருங்க, மனிதனுக்கு உலக அளவிலேயே சேரிட்டி அதிகமா இருக்கிற சமூகம் வந்து முஸ்லிம் சமூகம். உலக அரங்கிலேயே சதக்கா வந்து அதிகம் செய்கின்ற சமூகம் முஸ்லிம் சமூகம். ஆனால் முறைப்படுத்தப்படாத சதக்கா உள்ள சமூகம் முஸ்லிம் சமூகம். அதை எப்படி? அது காரணம் வந்து நம்மளுடைய இதுல வந்து நிறைய சோம்பேறித்தனம். அதை அவர்கிட்ட கொடுத்துருவோம், அதை அவர் அப்படியே பார்த்துப்பாரு, இதை இவர்கிட்ட கொடுத்துருவோம், இதை இவரை எப்படி பார்த்துப்பாரு. அப்படி இல்லை. அது நீங்க பொருளாதார இது அவுட் ஆஃப் தி கான்டெக்ஸ்ட் பேசணும்னா, ஒரு பொருளாதாரமாக இருந்தா கூட உங்க குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யாராவது படிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த படிச்சவங்களை செலக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு கரெக்டாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, உனக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம், இந்த சதக்காவை வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன், நீ அந்த ஸ்டடீஸுக்கு யூஸ் பண்ணுறியா, இப்படிலாம் கேட்கலாம் தனி மனிதனாவே. ஆனால் அப்படி ஒரு கான்செப்ட் ஏன் நினைக்கிறது இல்லை? ஒன்று இந்தாங்க நீங்கள் வச்சு உங்களுடைய ட்ரஸ்ட்டில் வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு யாருக்காவது கொடுத்துறது, இல்லை உங்கள் ஸ்கீமில் வச்சு நீங்கள் இதை பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுத்துறது. ஒரு தனிப்பட்ட முறையில் அதை வந்து ஒரு மொபைலைஸ் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு வரணுங்கிற எண்ணம் சமூகம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆளுக்கும் பண்ணலாம். நமக்குன்னு உற்றார் உறவினர் இருக்குது, சமூகம் இருக்குது. இஸ்லாம் ரொம்ப அழகாக நம்ம சொல்லி கொடுத்துருச்சு. ஓகே, லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இப்போ இந்த ஈதுல் அல்ஹாவிலே தியாகம் செய்யாமல், அதனுடைய உண்மையான தாத்பரியத்தை உணராமல் ஒரு ஈதுல் அல்ஹாவை நாம் கொண்டாடினால் அது எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த சமூகத்திலே உண்டாக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார். மறுமையிலே ஒரு மிகப்பெரிய ஆலிம் வருவார், பெரிய பேச்சாளர் வருவார். வந்து என்னங்க பண்ணீங்க நீங்க அல்லாஹ்வுக்காக அப்படின்னா,
யா அல்லாஹ், நான் வந்து உன் பாதையில் நிறைய பேரை பயங்கரமாக இஸ்லாத்தை கூப்பிட்டு வந்தேன், நம்மளை வந்து மடக்கவே முடியாது, நான் அவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தேன், பயங்கரமாக விவாதம்லாம் பண்ணேன், பெரிய திறமசாலி நான் அப்படிலாம் பண்ணி தான் நிறைய தாவாலாம் பண்ணேன், அப்படியா மக்கள் உன்னை ஒரு பெரிய பேச்சாளர், ஒரு பெரிய திறமசாலி அப்படின்னு பாராட்டணுங்கிறதுக்காக அதை செஞ்ச பக்கத்து கீழே சொல்லிட்டாங்க மக்கள், உலகத்தை சொல்லிட்டாங்க, உன் நோக்கம் அதுதான், அதனால மக்கள் அதை சொல்லிட்டாங்க, இவனை தூக்கி போய் நரகத்தில் போட்டுருக்கணும், ரொம்ப அசால்ட்டா தூக்கி போய் நரகத்தை போடுங்க, அவன் இவ்வளவு நாள் செஞ்ச நன்மைக்கோ இவ்வளவு நாள் தன் வாழ்க்கையை வந்து கொடுத்து தியாகம் பண்ணதுக்கோ ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் கூட எல்லாமே தூக்கி போயிருங்கன்றோம். அப்புறம் ஒருத்தர் வருவார், யா அல்லாஹ், நான் வந்து இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுத்தேன், என்கிட்ட வந்து யார் யாரெல்லாம் உதவி கேட்டாங்களோ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தேன், அள்ளி அள்ளி பணம் கொடுத்தேன், சதக்கா பண்ணேன், நிறைய தான தர்மம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படியா? அப்போ அவர் அல்லாஹ் சொல்லுவான், உன்னை உலகத்துல வந்து ஜவ்வாதுன்னு மக்கள் சொல்லணும், வள்ளல் கொடை வள்ளல் கொடை வள்ளல்னு மக்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீ செஞ்ச பக்கத்து கீழே அது சொல்லிட்டாங்க உலக மக்கள்ல, நீ சொல்லிட்டாங்க, அதனால இவன் திருப்பி நரகத்தை போட்டுருங்கன்றோம். மூணாவது ஒருத்தர் வருவார், அவர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரையே கொடுத்தவர். ஏன்னா ஒரு மனிதர் எப்படி மௌத்தா போறாரோ அப்படிதான் அல்லாஹ் எந்திரிச்சிருவார். அப்போ ஒரு செய்தி எப்படி எந்திரிச்சு வருவாரு? கை இல்லாம, கண் இல்லாம, குடல் வெளியே வந்து வெட்டப்பட்ட நிலையில் அப்படி வருவார். அது அந்த அந்த ஹாரிஃபிக் சீனை யோசிச்சு பாருங்க, எப்படி வருவாரோ அவர் என்ன எதிர்பார்த்துட்டு வருவார் அல்லாஹ் கிட்ட, அப்படியே கை இல்லாம கால் இல்லாம, யா அல்லாஹ் பாத்தியா இதெல்லாம் நான் உனக்காக, கை இல்ல கால் இல்ல, என்னப்பா இப்படி இருக்க, மூக்கு இல்ல வெட்டி போட்டாங்க, என்னை துண்டு துண்டாக்கிட்டாங்க, என்னை எரிச்சு போட்டாங்க, எல்லாமே செய்யத்தானே, என்னை எரிச்சிட்டாங்க, என்னை தண்ணியில மூணு கடிச்சிட்டாங்க, என்னை மீன் கடிச்சிருச்சு தூக்கி போட்டாங்க, எல்லாம் யாருக்கா? உனக்காக தான் பண்ணேன். கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா இல்ல, மக்கள் உன்னை பெரிய வீரன் சொல்லணுங்கிறதுக்காக செஞ்சியா? சொல்லிட்டாங்க, வீரன் வீரன் போஸ்டர் அடிச்சாங்க, பேனர் வச்சாங்க, சொல்லிட்டாங்க மக்கள், தூக்கிட்டு போங்க நரகத்துக்கு அப்படி. இதை வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து ஒரு சஹாபி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் ஃபர்ஸ்ட் கேக்குறாரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல சபையில உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து, இந்த மாதிரிங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஹ்லாஸ் இல்ல, எதை செஞ்சாலும் அல்லாஹ்க்காக செய்யணும், இது அல்லாஹ்க்காக எதுக்காக செய்யணும் அப்படிங்கறத உணர்ந்து செய்யலன்னா அது உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியா இருந்தாலும் என்ன பண்றான்? அந்த மெயின் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, மெயின் சப்ஸ்டன்ஸ் என்னது? அது இது அல்லாஹ்க்காக செய்யணும், இது எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற உணர்ந்து செய்யணும். அந்த பாயிண்ட் இல்லைன்னா அவன் உலகத்துல எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அல்லாஹ் வந்து ஒரு செகண்ட்ல அவனை கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்றான்? தூக்கி நரகத்துல போட்டுருவான். அதே மாதிரி இது மாதிரி ஒரு ஆலிம் இருந்தாலும் அப்படிதான், ஒரு ஜவாத் ஒரு கொடைவள்ளலா இருந்தாலும் அப்படிதான், ஒரு ஷஹீதே இருந்தாலும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது சொன்ன உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியா, அப்ப அவர் அதை கேட்டுக்கிட்ட உடனே فَإِذَا فُعِلَ بِهَؤُلَاءِ هَذَا فَكَيْفَ بِمَنْ بَقِيَ مِنَ النَّاسِ அப்படின்னு அவர் கேட்டார். அதாவது உலகத்துல ஒண்ணு அல்லாஹ் சில பேருக்கு என்ன கொடுப்பான்? கல்வியை கொடுப்பான், சில பேருக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான், ஒரு சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் வீரத்தை கொடுப்பான். அப்ப இந்த மூன்றையும் கொண்டு ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில கடுமையா போராடுறான். அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடணும், அவன் அறிவை வச்சு போராடுறான், ஆஹா சமூகம் இப்படி பாடுபடுதுன்னு பொருளாதாரத்தை வச்சு ஒருத்தன் போராடுறான், ஐயோ நிறைய இது சமூகம் பிரச்சனையா இருக்குதுன்னு ஒருத்தன் தான் உயிரே கொடுத்து போராடுறான். மார்க்கத்தில் இருக்கும் இந்த முப்பெரும் தியாகிகளுக்கே இந்த நிலை என்றால், தியாகிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அல்லாஹ்வுடைய பாதையில, உயிரை, உடமையை, அறிவை, கல்வியை எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனால் ஃபகைஃப பிமன் பகிய மினன் நாஸ், இப்படி இவ்வளவு பெரிய தியாகம் செய்துமே அவரிடத்திலே எண்ணம் சரியில்லை என்பதற்காக அல்லாஹ் அவர்களை நிராகரித்து தூக்கி நரகில் எறிவதற்கு யோசிக்க மாட்டார் என்று சொன்னால், மக்களின் நம் போன்ற எஞ்சியவர்களுக்கு என்ன நிலை என்று கேட்டார். நம்மை போன்ற எஞ்சியவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை முதன்முறையாக கேட்கிறார். நம்ம பல பேர் இதை பலமுறை கேட்டிருப்போம், அவர் முதன்முறையாக கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல கொஞ்சம் முடிஞ்சு எல்லா ஹதீஸும் எல்லாத்தையும் சேர்ந்திருக்காதுல்ல. அப்ப முஆவியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஹதீஸை கொண்டு வந்து அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய வாளேந்தி இருக்கக்கூடிய சய்யாஃப், வாளேந்தி பாதுகாப்புக்கு நிற்கக்கூடியவர் சொல்றாரு, ஒருத்தர் வந்தாரு, வந்து இதை வந்து முஆவியா கிட்ட சொன்னாரு. சொன்ன உடனே அந்த ஹதீஸை கேட்ட உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னங்க இவ்வளவு பெரிய தியாகம் பண்றவங்களுக்கே இந்த நிலைன்னா நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க தான் என்னங்க நிலை? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதை பண்ணிருக்கோம் அல்லாஹ் நம்மள ஏத்துக்குவான், அதை பண்ணிருக்கோம் அல்லாஹ் நம்மள ஏத்துக்குவான், அட இவ்வளவு குர்பானி கொடுத்திருக்கோம், இவ்வளவு தொழுது இருக்கோம் 5 வேளை,
இவ்வளவு இது பண்ணிருக்கோம், இவ்வளவு அதை பண்ணிருக்கோம், நம்ம ஒரு கணக்கு போடுவோம்ல, இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கிறோம். அட முப்பெரும் தியாகிகளுக்கே இந்த நிலை என்றால் நம் போன்ற எஞ்சியவர்களை அல்லாஹ் என்ன கதியாக்குவான் என்று சொல்லிவிட்டு பக்கா முஆவியத்து புக்காஅன் ஷதீதன், முஆவியா அழுதார். இதை சொல்லிக்கிட்டே ஐயோ ஃபகைஃப பிமன் பகிய மினன் நாஸ், மக்களில் நம் போன்ற எஞ்சியவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்று சொல்லிவிட்டு பக்கா முஆவியத்து புக்காஅன் ஷதீதன், முஆவியா அழுதார் 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 அழுதார். எந்த அளவுக்கு கடுமையாக அழுதார் என்றால் ஹத்தா தனன்ன அன்னஹு ஹாலிகுன், எந்த அளவுக்கு முஆவியா இதை நினைத்து அழுதார் என்றால் நாங்கள் நினைத்தோம் இன்றைய தினம் முஆவியா இறந்து விடுவார் என்று நினைத்தோம். இன்னைக்கு முஆவியா இறந்து விடுவார், அவரால் அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்வளவு கடுமையான ஒரு மர்மையா இப்படி அல்லாஹ் கேட்பான். அப்ப என் தொழுகை, என் நோன்பு, என் ஜகாத்து, நான் கொடுத்த குர்பானி, என்னுடைய ஈதுல் அல்ஹா, என் ஆடு, என் மாடு, என் ஒட்டகம் நான் தூக்கி கொடுத்தது எதுக்குமே மரியாதை இல்லையா என்று நினைத்தார். நாங்க எந்த அளவுக்கு நினைச்சோம், இவர் ஏன்டா இந்த ஹதீஸை கொண்டு வந்து சொன்னாருன்னு நினைச்சோம். அவர் நிலை தடுமாறி போனார். இதை கேட்டுவிட்டு he was never the same again. திரும்ப ஒரு பழைய மாதிரி வரவே முடியல அவரால. இது கூட இக்லாஸ் தெளிவா இருந்தா தான் தாக்கத்தை கூட ஏற்படும். உள்ளத்துல கொஞ்சம் இக்லாஸ் ஈமான் ஒட்டி இருந்தா தான் இந்த ஹதீஸ் பயமுறுத்தும், இந்த ஹதீஸ் பயத்தை கொடுக்கும். அட ஆமா இல்ல அப்படின்னா நம்ம என்னத்தை செஞ்சிருக்கிறோம், நம்ம என்ன தியாகம் பண்ணிட்டோம், நம்ம பாட்டு ஜாலியா இருக்கிறோம், நமக்கு அது எந்த ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா கஷ்டம் தான். எனக்கு இந்த இறை தூதருடைய வார்த்தைகள், இந்த செயல்பாடுகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னா என் நிலைமை கஷ்டம் தான். அப்ப ஒரு ஆட்டை வாங்குகிறோம், ஒரு மாட்டை பெறுகிறோம், குர்பானி என்று தருகிறோம். ஒரு தொழிலை தொடங்குவதற்கு ஒரு கடையே எடுக்கணும்னு சொன்னா அந்த கடையை சுத்தி சுத்தி வருகிறோம். இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு பார்க்கிறோம், இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வருதுன்னு பார்க்கிறோம், அதை கணக்கெடுக்கிறோம், இது எவ்வளவு ஒரு வியாபாரம் இதிலிருந்து வரும் பெருகும் என்று முடிவு செய்கிறோம். 10 பேரிடம் கருத்து கேட்கிறோம், அதில் பணம் போடுவதற்கு முன்பாகவும் கையெழுத்திடுவதற்கு முன்பாகவும் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். ஆனால் ஒரு குர்பானி எதற்காக தரப்படுகிறது, அதை ஏன் தர்றோம்? ஒண்ணு பணம் படைத்தவர்கள் தருவதற்கு கருமித்தனம் படைக்கிறார்கள், அல்லது கொடுப்பவர்கள் அது ஏன் கொடுக்கிறோம் என்கின்ற காரணம் புரியாமல் இருக்கிறார்கள். அதையும் மீறி மிதமிஞ்சி போய் இருந்தா பெருமைக்காக செய்கிறார்கள். அதையும் மிஞ்சி போய் கொஞ்சம் பேர் என்ன பண்றான்னா காசை கொடுத்துட்டு அவங்க மதரசா கொடுத்து நீங்க அப்படியே அதை பேக் பண்ணிடுங்க, அவன் அதை சரியா பண்றானா தப்பா பண்றானா கொடுக்கறானா போய் சேருதா என்பது தெரியவில்லை. அப்போ ஒரு விஷயம், ஒரு எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதில் எண்ணமும் நோக்கமும் நீயத்தும் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த நீயத்தை நோக்கத்தை தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த ஈதுல் அல்ஹாவை நாம் அணுக வேண்டும். இப்படி ஒரு கால் உலகில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த சமூகம், அதாவது உலகத்திலேயே எந்த மார்க்கமும் எந்த சித்தாந்தமும் எந்த மதமும் எந்த கொள்கையும் இவ்வளவு தெளிவாக எண்ணத்தை பற்றி பாடம் எடுத்தது. எண்ணம் முக்கியம், நோக்கம் முக்கியம் பாடம் எடுத்தது இல்லை தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாத்தை தவிர. எனவே அதில் பிறந்திருக்கும் நாம் ஈதுல் அல்ஹாவுடைய நோக்கத்தை விளங்கி அதனுடைய தாத்பரியத்தை பின்புலத்தை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இன்று முதல் வரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, எண்ணத்தை தெளிவாக வைத்து இந்த ஈதுல் அல்ஹாவை அணுக வேண்டும் என்று சொல்லியே 35 நிமிஷம் ஓடி போச்சு. அது என்ன எண்ணம் என்று சொன்னால் அதுதான் தியாகம் செய்யக்கூடிய எண்ணம். எப்படி அவர்கள் அல்லாஹ் சொன்னால் எதையும் அறுக்க தயார், அது வயோதிக காலத்தில் தனக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொன்னால் தானே அறுபட தயார். இப்ராஹிமின் தியாகத்தை பேசுகிறோம், அவர் மகனின் தியாகத்தை அதை விட அதிகமாக பேச வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொன்னால் மகனை அறுக்க தயாரானார் தந்தை, அதை விட பெரிய தியாகமாக நமக்கு சும்மா வரலாறா படிக்கும்போது என்ன தோணுது, அல்லாஹ் சொன்னானா என்னையே அறுத்துருங்க அப்படின்னா, அல்லாஹ் சொன்னால் எதையும் தியாகம் செய்ய தயார் என்பதை சொல்லுவதுதான் ஈதுல் அல்ஹாவுடைய பாடம். அப்படின்னா அந்த அல்லாஹ் சொல்றான் குடிய உடுன்னு, அதை விட தயாரா இல்லாம நம்ம குர்பானி கொடுத்தா நன்மை தருவான்னு நம்புறோமா? நம்புறது எவ்வளவு பெரிய முட்டாள்தான். அல்லாஹ் சொல்றான் புகைப்பழக்கத்தை விடுன்னு, அதை விடாம நான் குர்பானி கொடுத்து நல்லா நன்மையை தருவான் அப்படின்னு அல்லாஹ் ஏத்துக்குவானா? அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். அல்லாஹ் ஞானவான்களுக்கு எல்லாம் ஞானவான் இல்லையா? அல்லாஹ்வே முட்டாளாக்க முடியும்? நஊது பில்லாஹ். அல்லாஹ் சொன்னா எதையும் விடுவேன், அல்லாஹ் கேட்டால் எதையும் தருவேன்.
அல்லாஹ் உத்தரவிட்டால் ஆணையிட்டால் எதையும் நான் குர்பானி கொடுப்பேன் என்று சொல்வதுதான். அதுக்கு தான் நியத்து. இவ்வளவு நேரம் நியத்தை பத்தி சொன்னோமே, அப்ப என்னதாங்க நியத்து வைக்கணும் அப்படின்னா இந்த நியத் இருக்க வேண்டும். ஈதுல் அல்ஹாவிலே அல்லாஹ் கேட்கிறான், என் இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டு விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக இதை நான் குர்பானி செய்கிறேன், அல்லாஹ்விற்காக என்னுடைய பொருளாதாரத்தை அள்ளித்தரக்கூடிய என்னுடைய கஞ்சத்தனத்தை குர்பானி செய்கிறேன். இந்த கையே வரல, கஞ்சத்தனமாவே பழகிட்டோம். இந்த ஈதுல் அல்ஹாவில் அந்த கஞ்சத்தனத்தை நான் குர்பானி செய்கிறேன். அல்லாஹ் சொல்லிவிட்டான், என் கோழைத்தனத்தை குர்பானி செய்கிறேன். அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்னுடைய சோம்பேறித்தனத்தை குர்பானி செய்துவிட்டு 5 வேளை தொழுகைகளை மிகச்சரியாக ஜமாத்தாக நிறைவேற்றுகிறேன். அடிப்படை ஒவ்வொரு தீய எண்ணங்களை போட்டு குர்பானி செய்வதுதான் ஈதுல் அல்ஹா. அல்லாஹ் கேட்கிறான் என்பது ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு கெட்டதை விட்டு வெளியே வருவது, இன்னொன்னு நன்மையை நோக்கி நகர்ந்து செல்வது. 2 ஸ்டேஜஸ். யாருக்கு என்னென்ன ஸ்டேஜ் இருக்காங்க அவங்க பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கெட்டதுல இருந்து வெளியே வர வேண்டிய ஸ்டேஜ் இருக்குன்னா அந்த ஸ்டேஜுக்கு நியத் வச்சு அதை அட்டைன் பண்ணணும் ஈதுல் அல்ஹால. அப்போ ஈதுல் அல்ஹா வருகிறது என்றால் அதற்கு பிஃபோர் தட் we should train ourselves. அதுக்குள்ள ரெடி ஆகிக்கணும். இதெல்லாம் நம்ம குர்பானி போட்டுக்கணும். பக்காவான டே ஈதுல் அல்ஹாவை விட you cannot find a fit and best day for resolution. தீர்மானத்துக்கான நாள் இதை விட சிறந்த. இதெல்லாம் நினைக்கணும். அப்பா எப்படி எல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க மகனாரும் எப்படி எல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன தியாகம் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாட்டையோ ஆட்டையோ கொடுத்தால் அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்க கொடுத்தா கரியும் அல்லாஹ்க்கு போகாது, நீங்க கொடுக்கிற ரத்தமும் அல்லாஹ்க்கு போகாது. ஆனா அல்லாஹ்வை அடைவது அத்தக்வா மின்கும், உங்களிடமிருந்து உள்ள இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடையும். அப்படின்னா என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கான தியாகம், என்னை நான் சீராக்கிக் கொள்வதற்கான தியாகம், என்னை நான் சீர்திருத்திக் கொள்வதற்கான தியாகத்தை அல்லாஹ் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறான். அந்த எண்ணத்தை தெளிவுபடுத்தி ஈதுல் அல்ஹாவை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும் உذ்குருல்லாஹ يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأقوى وأكبر. أقيموا الصلاة.